Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நமக்கு எந்த நேரமும் ஒரு குறிப்பிட்ட தேவை என்று அல்ல, ஏனென்றால் எல்லா தேவைகளும் நமக்கு அவரிடமிருந்தே நிறைவேற்றப்படுகின்றன. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. மழை வரணும்னா அவர்கிட்ட இருந்தான், வெப்பம் வெயில் வரணும்னா அவர்கிட்ட இருந்தான், உடல் சுகம் கிடைக்கணும்னா அவர்கிட்ட இருந்தான். டாக்டர்லாம் கூட, டாக்டரே இப்போ குடியாத்தத்தில் இருக்கிறார், ஒரு டாக்டர்கிட்ட தான் நான் தொடர்ந்து போவேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், கூட குடியாத்தத்துலேருந்து வர்றவங்களுக்கு அந்த டாக்டர் தான் எப்பொழுதும் போவேன். ஆனால் அவருக்கு ஒரு தடவை நான் போனேன், அவர் இல்லை, இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கும் உடம்பு சரியில்லை. இப்போ டாக்டருக்கும் உடம்பு சரியில்லை. அவர் என்ன பண்ணுவார்? அப்போ அவர் மருந்து எடுத்தாகணும். மருந்து எடுத்தால் குணமாகுமா? மருந்து எடுத்தால் குணம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு மருந்து எடுத்து குணமாகாமல் செத்து போகிறாங்க, குணமாகாமல் அந்த நோய் இன்னும் அதிகமாக போகுது. அது நம்ம கண்கூட பார்க்கறது, நம்மளே அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் மருந்து எடுக்கும் பொழுது கூட கடவுளை நம்பி தான், ஏன்னா அவர் தான் மருத்துவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மார்க் 2:9-10 அவர் சொல்கிறாரு, நலம் அல்லாதவர்களுக்கு மருத்துவர் தேவை, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை, பாவம் உள்ளவங்களுக்கு மன்னிக்கிற கடவுள் தேவை, நன்மை இல்லாதவர்களுக்கு நன்மைகளின் ஊற்றாகிய இயேசு தேவை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்மைகளின் ஊற்று அவர் தான். 103வது திருப்பாடலில் நம்ம வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரை எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிங்க, ஏனென்றால் அவர் தான் நமக்கு உயிர். என் உயிரே ஆண்டவரே, முழு உள்ளமே அவரது திருப்பெயரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்களை எல்லாம் மறவாதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதருடைய வாழ்வு எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி இருந்தார், இப்பயும் இருக்கிறாரு, ஆனால் அவரால் நடமாட முடியாது. இப்போ இதற்கு முன்பு காலத்துலலாம் அவர் பயங்கரமாக மேடையாக ஏறி கிறிஸ்தவர்களெல்லாம் திட்டுவார், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுவார், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவார், பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தார். ரொம்ப காட்டுத்தனமாக பேசுவார், ஒரு படித்தவர் மாதிரி பேச மாட்டார், தரக்குறைவாக பேசுவார். இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லையா, ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாத. வசனம் என்ன சொல்லுதுன்னா, 103லேயே 15வது வார்த்தை சொல்லுது, மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கிறார்கள். பூ மலர்ந்தால் என்ன பண்ணும்? இந்த சுவற்று ஓரமாக, நம்ம ஜபக்கூட சுவர் ஓரமாக ஒரு செடி வச்சிருக்கிறேன், ஒரு பூச்செடி. அது காட்டு பூச்செடி இல்லை, வேறு காட்டு பூச்செடி தான். அதை தனியாக நட்டதுனால நம்ம நாட்டு பூச்செடி ஆகிடுச்சு. அந்த பூச்செடி நல்ல வெயில் இருக்கும் பொழுது, வெயில் காலத்தில் நல்லா பூக்கும். நீங்கள் இதுலேயே இப்போ ராத்திரியில் பார்க்க முடியாது, பகலில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் பார்த்தா இந்த ஜபக்கூட ஓரத்தில் இந்த ஓலை போட்டாச்சு. அந்த ஜபக்கூட ஓரத்தில் காலை வெயில், ஓலையெல்லாம் தாண்டி காலை வெயில் ஒரு 10-15 செடிக்கு அடிக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு அந்த மட்டும் பூத்துருக்கும், இதெல்லாம் பூக்காமல் பேசாமல் இருக்கும். ஊமையாக போச்சு, பேசவே பேசாது. அதெல்லாம் பூத்து மலர்ந்து அப்படியே சிரிக்கும், பேசும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு வெயில் தேவை, அதற்கு வெயில் தேவை. ஆண்டவர் அனுப்புகிற அந்த சன்லைட்டு தேவை. மனிதனுக்கு புல் என்ன பண்ணுது? அவர்கள் பூவை போல அவர்கள் மலருகிறார்கள். அதன் மீது காற்று அடித்ததும் அந்த பூ கொட்டி போகுது. வெயில் இல்லாமல் போனால் அது பூக்கவே பூக்காது. பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்க செடியெல்லாம் அடுத்த தடவை நீங்கள் செகண்ட் சாட்டர்டேக்கு வரும்போது அது பார்க்க மாட்டீங்க. ஏன்? நம்ம கொட்டகை போட்டாச்சு, பூக்களை. என்னத்துக்கு வேஸ்ட்டாக? தண்ணி வேஸ்ட்டுனா என்ன வேஸ்ட்டு? தண்ணி வேஸ்ட்டுனா என்ன வேஸ்ட்டு? என்னை பற்றி தெரிஞ்சுமே உங்களுக்கு சொல்ல தெரியும். கரண்ட்டு வேஸ்ட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதெல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அப்போ பாருங்கள், அப்போ அது பூக்கணும்னா வெயில் தேவை. நம்ம வாழ்க்கையில் மலரணும்னா கடவுள் தேவை, சுகம் பெறணும்னா கடவுள் தேவை. நன்மைகளுக்கு ஊற்று அவர் தான். இந்த 102-3வது திருப்பாடலை வாசிங்கன்னா, அவர் தான் நமக்கு, அவர் உயிரை படுகொலியினின்று மீட்கிறார். 4வது வசனம்,
அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். உன் வாழ்நாளை நன்மைகளால் நிரப்புகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கடவுள் தான் நன்மைகளின் ஊற்று. நோயாளிகளாக இருக்கிறாங்க. ஒரு சில பேர் அரசியலில் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு கொண்டு இருந்தவங்க கடந்து போன காலத்தில். இப்போ அப்படி இல்லை. ஏன்? அவங்களுக்கு வயசாயிடுச்சு. இன்னுமே படியில் ஏற முடியாது, நடக்க முடியாது. அவங்க வாய் பேச ஆரம்பித்தா வாய் குளரும். காரணம் என்ன? அவங்களுக்கு வாழ்வு குறைஞ்சிக்கிட்டே போகுது. கடைசி காலத்தில் அடைஞ்சிடாங்க. நம்ம வாழ்வு அவ்வளோதான். புல்லை போன்றது, மலருகின்ற பூக்களை போன்றது. புல் உலர்ந்து போகும், பூக்கள் உதிர்ந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார்? நீங்கள் தான் கிங் மேக்கராக இருக்கிறீங்களே, நீங்கள் சென்டருக்கு போங்களேன், பிரதமர் ஆகுங்களேன், மற்றவங்களாம் நீங்கள் சொல்கிறவங்க பிரதமர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பதில் சொன்னார்? என் உயரம் எனக்கு தெரியும். அது சொல்கிறவர் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், என் உயரம் எனக்கு தெரியும். என்னுடைய சக்தி இவ்வளோ தான், என்னுடைய ஆற்றல் இவ்வளோ தான், எனக்கு திறமைகள் இவ்வளோ தான், அவ்வளோதான். அதுக்கு தக்க மாதிரி தான் விரலுக்கேற்ற வீக்கம் இல்லை. இப்போ கால் வீங்கினா இவ்வளோ பெருசு கூட வருது, விரல் வீங்கினா அது இவ்வளோ பெருசு தான் வரும். அதுக்கு மேலே வீங்க முடியாது, வெடிச்சிடும். ஏன்னா அந்த விரல் அவ்வளோ பெருசு தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லையா? ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டைன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை. அது தொடர்ந்து வர்ற பழமொழி சொல்லுங்க. வலுத்தவனுக்கு வாழை, இளைச்சவனுக்கு எள்ளு. எள்ளு நீங்கள் சும்மா தெளிச்சிடலாம், அது பாட்டுக்கு வந்துடும். ஆனால் பயங்கர காசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாமே இளைச்சவங்க தான். கடவுள் முன்னால் நம்ம எல்லாரும் இளைச்சவங்க தான். நம்ம எல்லாம் படைப்புகள் தான், நம்ம சாதாரண மனிதர்கள் தான். அவர் தான் நம்மளை படைச்சாரு, அவர் தான் நம்மளை வாழ வைக்கிறாரு. அப்போ அவர் முன்னால் நம்மை தாழ்த்தி கொண்டா தான் இளைச்சவங்கன்னு நான் சொன்னேன்ல. அவர் முன்னால் தாழ்த்தி கொண்டா நம்மளை கடவுள் உயர்த்துறார். கரங்களை தட்டி ஆண்டவரே மகிழ்ச்சி. அப்போ எப்படி தாழ்த்திக்கிறது? ஆண்டவரே, உங்களால் தான் எனக்கு வாழ்வு தர முடியும். நான் பாவியாக இருக்கிறேன். இப்போ நம்ம பிரான்சிஸ் திருத்தந்தை இருந்த பொழுது, இப்போ யார் திருத்தந்தை? பேர் என்ன? லியோ என்பவருக்கு முன்னால் இருந்த திருத்தந்தை பேர் என்ன? பிரான்சிஸ் அவர்கள். பிரான்சிஸ் நிறையா அவரை பேட்டி கண்டாங்க. நிறைய பேர் உலகத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க, முஸ்லீம் நாடுகளை பற்றி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வரீங்க, அமெரிக்காவை பற்றி என்ன சொல்கிறீங்க எல்லாம் கேட்டாங்க. அவர் அமெரிக்காவிலேருந்து வரல, இப்போ இருக்கிறவர் தான் அமெரிக்கா. அப்போ அதெல்லாம் கேட்டாங்க. அப்போ அவர் என்ன எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியாக உங்களை பற்றி கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அப்போ என்ன சொன்னார்? நான் பெரிய பாவி. பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய மனிதர், உலகத்துக்கே தலைவர் கடவுள் நியமிக்கிறாரு. அவர் சொன்னால் உலக நாடுகளே யோசிக்கும், கேட்கும். அவ்வளோ பெரிய ஆள். அவர் தன்னை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்க, நான் பெரிய பாவி. பிரைஸ் தி லார்ட். நன்மைகளை அடைவதற்கு அதுதான் முக்கியம். கடவுளுடைய நன்மைகளை பெறுவதற்கு ஆண்டவர் முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்வது தான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, தாழ்த்தி கொள்வதுன்னா என்ன? இப்போ உதாரணமாக நாளைக்கு ஒரு மிக முக்கியமான திருவிழா கொண்டாடுகிறோம். அப்போ என்ன திருவிழா? சூசையப்பர் திருவிழா, புனித யோசேப்பு திருவிழா. புனித யோசேப்பு திருவிழா. யோசேப்பை பற்றி நம்ம என்ன வாசிக்கிறோம்? 18, 19, 20 வசனத்தில் முதல் அதிகாரம் மத்தேயு நற்செய்தியில் என்ன வாசிக்கிறோம்? தூக்கத்தை விட்டு எழுந்ததும் விழித்ததும் அந்த கடவுள் சொன்னது போல, கப்ரியேல் தூதர் சொன்னது போல மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார். இவருக்கு வேற பிளான் இருந்துச்சு. பார்த்தீங்களா? நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். நமக்குன்னு மூளையை கொடுத்துருக்கிறாள், நமக்கு ஒரு பிளான் இருக்கும். என்ன செய்யலாம்? சில டைமில் இப்போ இந்த வருஷமே வீடு கட்டணும், நம்ம மச்சாத்தி கட்டிட்டா நம்ம ஒரு வீடு போட்டியாக கட்டணும் இல்லையா? அந்த வீடு கட்டிட்டாலே அப்போ நம்ம இளைச்சவனா நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு கட்டுவாங்க. கடவுள் சொல்லுவார்,
வீடு கட்டாது. அவர் பிளான் இப்போ இல்லை, அவர் பிளான் கொஞ்சம் நாள் கழிச்சு. அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுள் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பல சமயங்களில் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஞாபகம் இருக்கிற ஒரு வசனம் சொல்லுங்க, அல்லது இடம் சொல்லுங்க, எங்க சொல்லியிருக்காரு? ஆனா ஒரு திருமண நிகழ்ச்சியில அன்னை மரியா ஆண்டவர்கிட்ட ரசம் குறைந்து போனதுன்னு சொன்ன உடனே என்ன சொல்றாரு? அப்ப எல்லாத்துக்குமே அவர் ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கார். சில பேர் வெளிநாடு போகணும்னு வீசாவுக்காக ஏக்கத்தோட தேடுவாங்க, அமைதியாக என்னென்னமோ தேடுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. காசு லஞ்சம்லாம் பல பேர் கொடுத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. வெளிநாட்டு ஆளுங்களோட தொடர்பு கொள்வாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்களுக்கெல்லாம் கன்சல்ட் பண்ணுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க, ஒன்றுமே நடக்காது. திடீர்னு ஒரு நாள் அங்கேருந்து ஒரு கால் வரும், உடனே ஒரு 2 வாரத்தில் வீசா வந்துடும், டிக்கெட்டும் வீசாவும் வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடந்த 2, 3, 4 தேதியில் மும்பைக்கு ஒரு அருமையான இடம், அந்த இடத்துக்கு 3 தடவை நான் பிரசங்கத்துக்கு போயிருக்கேன். மும்பையில், பம்பாய்க்கு ரொம்ப நாளாக நான் போகலை. ஏன் போகலை? யாரும் கூப்பிடல, கூப்பிட்டா தான் நான் போக முடியும். அப்போ போகலை. அந்த ஃபாதருங்களை பொறுத்து இருக்குது, அங்கே இருக்கிற தமிழ் ஃபாதருங்களை பொறுத்து இருக்குது. தமிழ் ஃபாதர்னா ஒவ்வொரு பங்குலையும் ஒரு 100 குடும்பம், 50 குடும்பம், 200 குடும்பம் தமிழ் குடும்பங்கள் இருக்கும். அதுக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ஃபாதர், தமிழ் ஃபாதர் வச்சுருப்பாங்க. அவர் தான் இன்சார்ஜ், தமிழ் குடும்பங்களுக்கெல்லாம் அவர் தான் இன்சார்ஜ். அவரும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் மாற்றிடுவாங்க. கன்னியாகுமரியிலேருந்து போவார், கும்பகோணத்துலேருந்து போவார், வேலூர்லேருந்து கூட போவாங்க. வேலூர்லேருந்து ஃபாதர் பால்ராஜ்னு குடியாத்தத்தில் குருவானவர் அங்கே இருந்தார் ஒரு தடவை, நான் போயிருந்தேன். வேலூர்லேருந்து ஃபாதர் சாமுவேல் இருந்தார், அங்கே போயிருந்தேன். இப்போ வேட்டவளத்துலேருந்து ஒரு ஃபாதர் டேவிட்னு இருக்கிறார், அவர் என்ன அழைச்சிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக டிக்கெட்லாம் வந்துருச்சு, டிக்கெட்லாம் கழித்து போட்டேன், இப்போ தான் போன வாரம் கழித்து போட்டேன். டிக்கெட்லாம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். அப்பா பழைய ஆளுங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பிளான் பண்ணி, அதுக்காக பிரசங்கம்லாம் தயார் பண்ணி ஜெபம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாலேயே அதுக்கு முந்தின வாரத்தில் புதன்கிழமை என்ன ஆச்சு? வேகத்தடை வந்துருச்சு. ஒரு வேகத்தடை. குளியல் அறையில் விழுந்து போனேன், கீழே விழுந்துட்டா சுளுக்கு பிடிச்ச மாதிரி சதை பிடிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, மசில் கேட்ச் வந்துருச்சு. நடக்க முடியாது, திரும்ப முடியாது, குனிய முடியாது, உட்கார முடியாது, எழ முடியாது. எங்கே பாம்பே போகிற, உட்கார்றா. கடவுள் திட்டம் இருக்குது, நான் போகலை. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ண உடனே, ஏன்னா அவர் திட்டம் போட்டு வச்சுருக்கார், போஸ்டர்லாம் அடித்து வச்சுருக்கிறார், டிஜிட்டல் பேனர்லாம் போட்டு வச்சுருக்கிறார். சொன்னேன், ஐயோ என்ன ஃபாதர், என்னால் வர முடியாது, நவரவே முடியல, நான் எங்கே ஏர்போர்ட் வர்றது, ஃப்ளைட்டில் வர்றது, அதனால் நான் ஒரு ஃபாதர் அரேஞ்ச் பண்ணுறேன், பார்க்கலாம். 2 ஃபாதருக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், கிடைக்கல. பாருங்கள், அவர் திட்டம் நான் மும்பை போய் பிரசங்கம் வைக்கணும்னு ஏன் திட்டம், அவர் ஃபாதர் டேவிடுடைய திட்டம். கடவுள் திட்டம் அது இல்லை. சரி, நான் இல்லை, வேற 2 ஃபாதர் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், வேற நல்ல பிரசங்கம் வைக்கிறவங்க எனக்கு சில பேர் தெரியும்ல, அவங்கள பாண்டிச்சேரி டைஸ்லேருந்து ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணுறேன், அவர் வேறு எங்கேயோ போகிறார். இன்னொரு ஃபாதர், ஐயோ நான் வேறு இடத்துல ஒத்துக்கிட்டேனே ஃபாதர், அவரு போகல. அப்புறம் பார்த்தா அந்த டேவிட் ஃபாதரே ஒருத்தர் தெரிஞ்சவர் கூப்பிட்டா உடனே ஒத்துக்கிட்டார், போயிட்டார். என் டிக்கெட்டை கிழிச்சு போட்டேன், முடிஞ்சிச்சு. கடவுள் திட்டம்னு ஒன்று இருக்குது, பிரைஸ் தி லார்ட். அவருடைய நேரம்னு ஒன்று இருக்குது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குழந்தை தெரசம்மா எப்பொழுதுமே படுக்கையிலேயே இருந்தாங்க, சிக்கா இருந்தாங்க. புனித சவேரியாருக்கும் குழந்தை தெரசம்மாவுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. புனித சவேரியாரை பற்றி திருச்சபை என்ன சொல்லுது? அவர் உலகம் முழுவதும் மிஷினரிகளுக்கெல்லாம் பாதுகாவலர். வேதம் போதிக்கிறவங்க இல்லையா, உலகம் பூரா வேதம் போதகம் செய்கிறவங்களுக்கு அவர் ஒரு பாதுகாவலர். புனித சவேரியார், பிரான்சிஸ் சேவியர். அதே மாதிரி அவர் அங்கங்கே போனார். நம்ம கன்னியாகுமரியிலேருந்து கோவா வரையிலும் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் புனித சவேரியாருடைய கன்வர்ஷன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்போம் இல்லையா? இப்போ நம்ம மறை மாவட்டத்தில் அது மாதிரி போதகர்கள் யாராவது இருந்தாங்களா உங்களுக்கு தெரியுமா? நம்ம மறை மாவட்டத்தில், வேலூர் மறை மாவட்டத்தில் ஃபாதர் தாராஸ், பிரான்சிஸ் தாராஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு சாமியார்.
மாதா காட்சி கொடுத்த அந்த லூர்து நகர் பக்கத்திலேருந்து வந்தவர். சொந்த ஊர் லூர்து நகர் பக்கத்தில், ஃப்ரான்ஸ் பாரிஸில் லூர்து நகர் பக்கத்துலேருந்து, அங்கே தான் மாதா காட்சி கொடுத்த இடம். அங்கே அதனால தான் லூர்து மாதா கோயில் சேத்துப்பட்டு இல்லையா. அவர் வந்தார். அவர் அத்திப்பாக்கத்தில், பாண்டிச்சேரி மறை மாவட்டம் அத்திப்பாக்கத்தில். அப்போ வேலூர் மறை மாவட்டம்லாம் இல்லை. 1870களில் வந்தார். அப்போ வந்தார். வந்துட்டு அத்திப்பாக்கத்தில் இருந்தார். அத்திப்பாக்கம் விருது விளங்கினான் புனித அந்தோனியார் திருத்தலத்து பக்கத்தில் அத்திப்பாக்கத்தில் இருந்தார். பங்கு சாமியாராக இருந்தார். அங்கே எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு வேட்டவளம் வந்தார். வேட்டவளத்திலேருந்து போலூர் வந்தார். போலூர்லேருந்து தேவியாபுரம், நரசிங்கபுரம், பத்தியாபுரம், தேவியாபுரம், நரசிங்கபுரம், தேவியாபுரம், தச்சாம்பாடி, சேத்துப்பட்டு அப்படி வந்தார். இப்போ 30,000 பேரை கன்வர்ஷன் பண்ணார். கரங்களை தட்டி ஆண்டவர். அப்போ வட ஆற்காடு அப்போஸ்தலர் அப்படின்னு அவர் அழைப்பாங்க, ஃபாதர் தாராசன். அது மாதிரி பிரான்சிஸ் சேவியர் உலகம் பூரா போனவர். ஜப்பானுக்கு போனார். ஜப்பானுக்கு போய் மதம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் போனார். சீனாவுக்கு முன்னாலே ஒரு தீவில் இருக்கும்போது ஜுரம் வந்து செத்து போயிட்டார். அவருக்கு உலகம் பூரா இருக்கிற மிஷினரிமார்களுக்கு பாதுகாவலருக்குன்னு ஒரு பட்டம் இருக்குது திருச்சபையில். அதே மாதிரி குழந்தை தெரேசம்மா படுக்கையிலே இருந்தாங்க. சிக்கு அவங்க 33 வயசு தான் இருந்தாங்க. இன்னொரு 33 வயசுலேயே செத்து போன புனிதர் யார்? புனித அந்தோனியார். எல்லாம் வாலிப வயசுலேயே போயிட்டாங்க. நல்லவங்கெல்லாம் முன்னால் போயிடுவாங்க. நம்ம மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு இருப்போம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்போ அந்த குழந்தை தரிசனமாக சிக்காவே இருந்தாங்க, படுக்கையிலே இருந்தாங்க. ஆனால் அவர் மிஷினரிமார்களுக்கெல்லாம் பாதுகாவலி. காரணம் என்ன? எப்பொழுதும் பாவிகள் மனம் திரும்பணும், வேதம் பரவணும் வேண்டிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடவுளுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அவங்கள சின்ன வயசுலேயே எடுத்துக்கிட்டாங்க. புனிதர் அவரை சின்ன வயசுலேயே எடுத்து. தமியான் ஒரு புனிதர். தமியான் யார் மத்தியில் பணி செய்தவர்? அவர் தொழுநோயாளிகள் மத்தியில் பணி செய்தார். கடைசியில் அவரே தொழுநோயில் தான் செத்து போனார். கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நம்ம மறை மாவட்டத்தில் தொழுநோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப உதவி செய்து பணி செய்த ஒரு ஃபாதர் இருந்தார், மிஷினரி. சொல்லுங்க, ஃபாதர் பிரான்சிஸ் லூஸ். அவரு தொழுநோய்பட்டு தான் செத்து போனார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். கடவுளுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னா ஒரு நேரம் இருக்கு, ஒரு வீடு கட்டணும்னா ஒரு நேரம் இருக்கு. கடவுளுடைய திட்டத்தில் நீங்கள் பெரிய படிப்பு படித்து பெரிய ஆளாகணும்னா ஒரு நேரம் இருக்கு. சில பேர் டெட்டு தேர்வில் 10 தடவைலாம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் முதல் தடவையிலே பாஸ் பண்ணிடுவாங்க. டிஆர்பி சில பேர் முதல் தடவையிலே பாஸ் பண்ணிடுவாங்க. நெட்டுலையும் தான் அதே மாதிரி டிஆர்பி, அது மாதிரி இன்னொன்று என்ன நீட்டு, அது அவ்வளோ நீளமாக இருக்குது, அதனால தான் உடனே வரல. நீட்டு ஒரு சில பேர் ஒரே இதில் அடிச்சிடுறாங்க, அரசு மெரிட்டில் வந்துடுறாங்க. ஒரு சில பேர் 2 தடவை 3 தடவை. இவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு இன்னொரு டாக்டர் தேவை இல்லை. கடவுள் ஒரு நேரம் வச்சுருக்கார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே கடவுளுடைய நேரத்துக்காக காத்திருக்கணும். பேதுரு எழுதுகிறார் அவருடைய திருமுகத்தில், முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 6வது வார்த்தை என்ன சொல்லுது? வாசிங்க. அது சொல்லுது, கடவுளுடைய வல்லமையான கரத்தின் கீழ் காத்திருங்கள். இன்னும் எடுக்கலையா? வாசிங்க. கடவுளுடைய வல்லமையான கரத்தின் கீழ் காத்திருங்கள், ஏற்ற காலத்தில் கடவுள் உங்களுக்கு மீட்பு அளிப்பார். ஏற்ற காலத்தில் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். பிரைஸ் எல்லாம் அமர்ந்து கொள்ளும். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 103வது திருப்பாடல்ல அவர் தமது உருவத்தை, அதுக்கு முன்னால் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். யாரு அஞ்சுவோர்? அஞ்சுவோர்னா யாரு? இப்போ போலீஸை கண்டா திருடன் போய் ஒளிஞ்சிக்கிறான், பயந்துக்கிட்டு அஞ்சி ஒளிஞ்சிக்கிறான். அது மாதிரி இப்போ ஆதாம் ஏவாள் பார்த்தீங்கன்னா முதல்ல அது 3வது அதிகாரம் தொடக்க நூலில் நம்ம வாசிக்கிறோம். 7, 8வது வார்த்தையில் ஆதாமை கூப்பிடுறாரு கடவுள், போய் ஒளிஞ்சிக்கிறான். ஏன் ஒளிஞ்சிக்கிறான்? பாவம் பண்ணிட்டான், தவறு பண்ணிட்டான்.
அந்த திருடன் ஒளிஞ்சுக்கிறான் போலீஸை பார்த்தா. ஏன்? தவறு பண்ணிட்டான். நம்ம அந்த மாதிரி கடவுளுக்கு அச்சப்பட தேவையில்லை. அந்த அச்சம் இல்லை. கடவுள் சொல்றது அவருக்கு அஞ்சுவோர் மீது கடவுள் இறங்குறார். மாறாக 18வது வார்த்தை எடுத்துக்கொள்ளும் 103வது திருப்பாடல், அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவருடைய கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அந்த ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அப்ப நம்ம வாழ்க்கையில எது முக்கியம்? எப்படி கடவுளுக்கு அஞ்சி வாழ்வது? அஞ்சி வாழ்வதுன்னா என்ன? அவருடைய உடன்படிக்கையின்படி நடக்கணும். உடன்படிக்கைன்னா என்ன? ஒப்பந்தம்னா என்ன? இப்போ கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, ரோடு போடுறேன், வெட்டுவானத்திலிருந்து அகரஞ்சி கொல்லமங்கலம் வரையிலும் ரோடு போடுறேன்னு ஒருத்தர் ஒப்பந்தம் பண்ணிக்குவார், கான்ட்ராக்ட் எடுப்பார். அதுக்கு இத்தனை லட்சம் கவர்மெண்ட்டு சொல்லும், அத்தனை லட்சத்தில் அத்தனை லட்சத்தை 3 தடவையாக கொடுப்பாங்க, 3 டியூவாக கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு டியூவும் கொஞ்சம் போட்ட பிற்பாடு அந்த பணத்தை வாங்குவாங்க. இப்போ கவர்மெண்ட் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குது, அது முதல்ல நீங்கள் அடித்தளம் போட்டு காமிச்சாதான் அந்த இடத்துல அவங்க வீடு கட்டுவாங்க. அது கொள்ளை. அடித்தளம் போட வேண்டியது அவன் காசில், அவன் நம்மள்கிட்ட கொஞ்சம் கொள்ளை அடிக்கிறது, கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் கொள்ளை. இப்போ நிலம் வாங்குவாங்க பார்த்தீங்களா, நிலம் வாங்கிறதுக்கு தரகு இருப்பான். ரியல் எஸ்டேட்லாம் நடத்துகிறாங்கல்ல, அவன் தரகு இருப்பான். அல்லது சில மாடுகள், நல்ல மாடுகள் ஆனால் விலைக்கு போகாது, அல்லது அப்படி நம்ம சொல்லக்கூடாது, விலைக்கு போகலன்னு. பொண்ணு சில பேருக்கு திருமணம் ஆகாமல் நேரம் கடந்துக்கிட்டே போகும், காலம் கடந்து கொண்டே போகும். அப்போ தரகுக்காரனை பார்ப்பாங்க, இது மாதிரி பொண்ணு இருக்குதியா, ஒரு நல்ல மாப்பிள்ளை, மாப்பிள்ளை இருக்குது, ஒரு நல்ல பொண்ணு பாரு. அவன் என்ன செய்வான்? ஒரு பொண்ணு பார்ப்பான் அல்லது ஒரு மாப்பிள்ளை பார்க்குறான். அந்த மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்கள்ட்ட கொஞ்சம் காசு வாங்குவான். இந்த யாருக்கு கொடுக்க போகிறாங்களோ அந்த மாப்பிள்ளையா அல்லது பொண்ணை, அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் காசு வாங்குவான். கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறான்? ரோடு கான்ட்ராக்டர் உதாரணமாக அவங்களுக்கு வீடு கட்டுறது கான்ட்ராக்டரு, அரசாங்கம் இவ்வளோ கொடுக்குது, அதுலேயே 40-60% தான் அவன் வீடு செலவு பண்ணுவான், 40% அப்படி பண்ணிடுறான். இல்லை, 40% அவன் எடுத்துக்குவான். கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எடுக்கிறது அது. உங்கள்கிட்ட என்ன பண்ணுவான்? அவன் வீடு அஸ்திவாரம் போட்டு கொடு, அப்போ தான் கட்டுவேன். அப்போ அஸ்திவாரம் போடுற காசு, பேஸ் மட்டும் போடுற காசு அவனுக்கு தரகு. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. உடன்படிக்கை என்ன? இன்னாரு அவங்க ஆதார் அட்டை இருக்குதா, அவங்க வீடு கட்டுறதுக்கு தகுதியா, மணியக்கார சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாரா, அவங்க ஏழையா அல்லது விதவையா, அவங்களுக்கு இப்படி வசதி இல்லையா, அவங்களுக்கு வீடு கட்ட, இதுதான் உடன்படிக்கை. அந்த கான்ட்ராக்டரோட கவர்மெண்ட் பண்ண உடன்படிக்கை அதான், ஒப்பந்தம் அதான். அப்ப நம்மளும் கடவுள் நம்மோட பண்ணி இருக்கிற உடன்படிக்கைக்கு நம்ம ஏற்ற விதமா நடக்கிறவங்களுக்கு தான் அவருடைய இரக்கம் கிடைக்கும், அவருடைய பாதுகாப்பு கிடைக்கும். பிரைஸ் எல்லாம். உடன்படிக்கை என்ன? உடன்படிக்கை என்ன? 34வது 33வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். எரேமியா புத்தகத்தில் நினைக்கிறேன் 5, 6, 7 வசனங்கள்ல, நான் உங்களுடைய தந்தை, நீங்கள் என்னுடைய மக்கள். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அதுதான் உடன்படிக்கை. நீங்கள் என்னுடைய மகன். இப்போ உதாரணமாக எசாயா புத்தகத்தில் 41வது அதிகாரம் அதில் 10ல் என்ன வாசிக்கிறோம்? அந்த இறைவாக்கினர் வழியா கடவுள் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை. இதெல்லாம் கடவுள் நமக்கு கமிட் பண்ணிக்கிறாரு, நம்மளோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறாரு. பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, நீ என்னுடைய ஊழியம், நான் உன் கடவுள், நீ என்னுடைய ஊழியம். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. 7வது அதிகாரத்தில் இணைச்சட்ட நூலில் நம்ம வாசிக்கலாம் 19லேருந்து நினைக்கிறேன். ஒரு உடன்படிக்கை பண்றாரு கடவுள். என்ன சொல்றாரு? நான் உன்னுடைய கடவுள், நான் உன்னுடைய தந்தை, நீங்கள் என்னுடைய மக்கள். எல்லா இனத்திலும், அந்த வசனம் சொல்றோம், எல்லா இனத்திலும், 5வது வசனம், எல்லா இனத்திலும் உங்களையே என்னுடைய சொந்த பிள்ளைகளாக நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். அப்ப பாருங்க, நமக்கு கடவுள் ஒப்பந்தம் பண்றாரு. என்ன ஒப்பந்தம் பண்றாரு? நான் உங்களுடைய தகப்பன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உன்னுடைய குரு, நீ என்னுடைய ஊழியன்.
பிரைஸ் எல்லாம். அப்ப அந்த ஒப்பந்தம்படி நடக்கிறது, அந்த உடன்படிக்கையின்படி நடக்கிறது. ஒரு பொருளை பற்றி பேசுறது பேரு ஒப்பந்தம். கடவுள் மனிதன் இடையே நடக்கிறது உடன்படிக்கை. வேற வார்த்தை, ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான், ஆனா அதுல இருக்கிற பொருள் வேற இல்லையா. மனிதன் ஒரு பொருளை பற்றி எடுக்கிற கான்ட்ராக்ட் இல்லையா, அது ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். கடவுள் மனிதனோட செய்யறது பேர் கான்ட்ராக்ட் இல்லை, உடன்படிக்கை. நான் ஒத்துக்கிறேன், நான் உடன்படுறேன். கடவுளும் உடன்படுறாரு பாருங்க. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கையின்படி நீ நடந்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன், நான் உனக்கு சுகம் தருவேன். சில டைம்ல உடல் சௌக்கியம் இல்லை, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், கடவுளுக்கு பயந்து தான் வாழ்கிறேன், கடவுள் என்னுடைய தகப்பன், கடவுள் என்னுடைய தலைவன், நான் அவருடைய மகன், அவருடைய மகள், அவருடைய ஊழியன், அவருடைய அடிமை அப்படின்னு நான் நினச்சி தான் வாழ்கிறேன். ஆனால் எனக்கு சுகம் தரல. உடன்படிக்கையின்படி தான் நடக்கிறேன், ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். பிரைஸ் எல்லாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நிறைய டைம்ல நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கலாம், நிறைய டைம்ல அனுபவிக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறையாவே அனுபவிச்சிருக்கிறேன், பிஷப்போட நான் அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ உதாரணமா பல்லாலக்குப்பம் பங்குல நான் இருந்தேன், குடியாத்தத்தில் அசிஸ்டண்டாக இருந்தேன். 1978 80 செப்டம்பர் வரையிலும் அசிஸ்டண்டாக இருந்தேன். அப்புறம் 80 அக்டோபர் 23 அக்டோபர் 23 பல்லாலகுப்பத்துக்கு பங்குக்கு போனேன். அப்போ எடம்பாடம், சாக்கோ எடம்பாடம்னு ஒரு வயதான கேரளா சாமியார் தான் எனக்கு பெரிய சாமியார், குடியாத்தம் பங்கு சாமியார். அவரோட சேர்ந்து தான் அந்த மிஷினரி வேலையை ஆரம்பித்தேன். பல்லாலகுப்பம், கொத்தூர், புத்தூர், அந்த பாலூர், பேரணாம்பட்டு, குழுதிகை, சண்டத்தூர், அதெல்லாம். அன்பானவர்களே, அப்போ நான் பல்லாலகுப்பம் போனதையும் அடுத்த வருஷமே எடம்பாடம் சாமியாரை தூக்கிட்டார், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். நான் வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே வந்துடுவேன். பேரணாம்பட்டு பூசை காலையில் 10 மணி பூசை, 11 மணிக்கு முடிச்சுட்டு இங்கே மத்தியான சாப்பாட்டுக்கு இங்கே குடியாத்தத்தில் இருப்பேன். சாக்கோ எடம்பாடம் சாமியார்கிட்ட வந்துடுவேன். அங்கே சாப்பிட்டு தூங்கிட்டு சாயந்தரம் அவரோட பேசிட்டு அதன் பிறகு தான் போவேன் வாரம். ஏன்னா அவர் பெரியவர், என்னை உற்சாகப்படுத்தினவர், எனக்கு துணையாக இருக்கிறவர். எவ்வளவு துணையான்னாக்கா, உதாரணமாக அப்போ புல்லட் வச்சுருந்தேன். புல்லட் தான் பெரிய வண்டி, அதுக்கு தீனி போடுறதுக்கு என்னால் முடியாது. ஏன்னா அப்போ ஏன்னா ஒரு வாரம் சண்டே மாதத்தில் சண்டே பல்லலோப்பம் எவ்வளோ கலெக்ஷன் வரும் தெரியுமா? 5 ரூபா வரும், அவ்வளோதான் வரும். அப்போது என்ன பண்ண முடியும்? கரண்ட் சார்ஜ் கட்டணும், நம்ம சாப்பிடணும், சோப்பு வாங்கணும், குளிக்கணும், எண்ணெய் தடவணும், எல்லாம் இருக்குல்ல, ஒன்றும் முடியாது. அப்போ பூசைக்கு எவ்வளோ தெரியுமா? 7 ரூபா. ஒரு பூசை கருத்துக்கு 7 ரூபா. எங்களுக்கு அலவன்ஸ் எவ்வளோ? 150 ரூபா. அப்போ வண்டி பேட்ரி நல்லா இருக்குது, ஹார்ன் நான் வந்தாலே குடியாத்தில் எல்லாருக்கும் தெரியும், பட்டா 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 பட்டான்னு. பின்னால் மேட்டு போட்டால் ஒரு சவுண்டு இருக்கும், ஓ ஃபாதர் வர்றார், பாதிரியார் வர்றார், எல்லாருக்கும் தெரியும். அங்கே 3 பேர் தான் வச்சுருந்தாங்க. அந்த மெக்கானிக் சேகர் ஒருத்தர் வச்சுருந்தார், இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வச்சுருந்தார், நான் ஒருத்தன் வச்சுருந்தேன். புல்லட் 3 பேர் தான். என் வண்டி மட்டும் தனி சவுண்டு, எல்லாருக்கும் தெரியும் டவுனில் பாதிரியார் வர்றார். அப்படி இருந்த சமயத்தில் அடுத்த நாள் ஹார்ன் அடித்தா அடிக்க மாட்டேங்குது, பேங்குது, அடிக்க மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா பேட்ரி போயிடுச்சு. பேட்ரி போயிட்டால் அந்த அதில் அது கரண்ட்டு பாஸ் ஆகும், ஆனால் ஃபுல் கரண்ட் இல்லையே, அதனால் சரியாக ஹார்ன் அடிக்காது. அப்போ ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. அப்படி பேட்ரி ஹார்னெல்லாம் அடிச்சுட்டு கெத்தாக போகிறது எப்படி, பேன்னாக்கா அப்படி கஷ்டமாக போச்சு. எடம்பான சாமியார் என்ன கேட்டார், ஏன் ஒரு மாதிரி வருத்தமாக மூஞ்சி வாடி இருக்கு அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. அப்போ 2-3 தடவை பிகு பண்ணி தான் அப்புறம் பதில் சொல்லுவோம். சாதாரணமாக அப்படி தானே சொல்லுவோம். ஆமாம். அப்போ ஃபாதர் 2-3 தடவை கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை ஒன்றும் இல்லை, அந்த பேட்ரி போயிடுச்சு சார். ஏன் என்கிட்ட சொல்லலை முதல்லையே? உடனே எவ்வளோ பேட்ரி? 800 ரூபா. அப்போ 800 ரூபா. உடனே 800 ரூபா கொடுத்தார். கொடுத்து போய் பேட்ரி வாங்கிக்கோ, போட்டு இருந்த என்னை காட்டு, ஆன் அடித்து காட்டு. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா.
பார்த்தீங்களா? அதாவது அவருக்கு பிரியமா நான் நடந்ததுனால எனக்கு 800 ரூபாய் ஒரு டைம்ல கொடுக்கறதுன்னா அவருக்கு ஒரு கஷ்டமே இல்லை. ஏன்? என்ன அவர் அன்பு செய்தாரு. பல்லாலகுப்பத்தில் இதெல்லாம் உங்களுக்கு மனசுல நிற்கும். இந்த உதாரணமெல்லாம் பல்லாலகுப்பத்தில் அதான் முதல் தடவை இந்த ஏரியாவிலேயே காலையில் ரேடியோ போட்டு நற்செய்தி வாசிக்கிறது. அந்த ஏரியாவில் யார் வாசிக்கிறா? நான் தான் முதல்ல. அப்போ ஒரு மூங்கிலில் 2 ஆரன் கட்டி காலையில் 5 மணிக்கு பாட்டு போடி நற்செய்தி எல்லாம் வாசிப்பேன். அதெல்லாம் செய்வேன். தெலுங்கில் எழுதிக்கிட்டு பிரசங்கம்லாம் வச்சுருக்கேன். அப்படி செய்வேன். ஜனங்கள்லாம் தெலுங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாள் அங்கே போடுறேன், ஒன்றும் சத்தமே வரல. என்னடா சத்தம் வரல? எல்லாம் செக் பண்ணுறேன், கரெக்டாக இருக்குது. வெளியே வந்து பார்த்தா ஹாரனையே காணோம், திருட்டு போயிடுச்சு. எனக்கு பயங்கர வருத்தமாச்சு. இதனாலும் விடக்கூடாதுல்ல, மிஷினரி ஒர்க்கு பாதிக்கப்படக்கூடாது, அறிவிக்கிறது பாதிக்கப்படக்கூடாது. உடனே மேல்பட்டியில் குடியாத்தத்திலேருந்து வாடகைக்கு போட்டேன். வாடகைக்கு போட்டு காசு இல்லை, அதெல்லாம் முதல்ல வாடகை போடு, அப்புறம் காசு பார்த்துக்கலாம். முதல்ல வாடகைக்கு போட்டேன். அன்பானவர்களே, 3 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அந்த வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை தான் நான் குடியாத்தம் வருவேன். பேரணம்பட்டில் பூசை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமைன்னு வந்ததையுமே ஃபாதர்கிட்ட சொல்லிட்டேன். ஆரனை திருடிட்டு போயிட்டாங்க. அப்படியா? எவ்வளோ அந்த ஹாரன்? எவ்வளோ? என்னமோ ரேட்டு தெரில. 2 ஹாரன் அந்த யூனிட்டோட புதுசாக வாங்கி கொடுத்தாரு. ரைசலா அவருக்கு எனக்கு அப்படியெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு என்ன இருக்கு? அவரை நான் அன்பு செய்தேன். அவர் சொல்கிற மாதிரி கேட்டேன். முக்கியமாக வெள்ளிக்கிழமை என்கிட்ட சாப்பாட்டுக்கு வந்துடணும், அதை நான் கேட்டேன். சாப்பாட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். ரைசலா, ஹல்லேலூயா. அவர் அங்கே வந்தார்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அப்போ அவர் இதயத்துக்கு ஏற்ப நடந்ததுனால எனக்கு பேட்ரி கிடைச்சது, ஹார்ன் கிடைச்சது. ஏன்னா எதுவும் கேட்டால் கொடுத்துருவார், உடனே கொடுத்துருவார். சாதாரண மனிதர்களே இப்படின்னா நம்ம கடவுள் நம்மோட செய்த அல்லது நாம் கடவுளோட செய்த உடன்படிக்கையின்படி நடந்தாக்க அவர் இறக்கம் எவ்வளவு கிடைக்கும்? ரைசலா.